ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்காக மட்டுமே இந்த முருகன் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இனிமே உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை கொடுக்க நான் வருவேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான பணமாக இருந்தாலும் சரி, உனக்கு தேவையான குழந்தை வரமாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த வீடு வாங்கணுன்ற கனவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் சொத்து சுகத்தோட முன்னேறணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக இந்த முருகன் நான் வந்துட்டேன் என் செல்வமே. இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லாமே உன் வாழ்க்கையில் சுகமாக அழகாக நடக்க போகுது. இத்தனை நாளாக தலையில் சுமையாக சுமந்துக்கிட்டு இருந்த வருத்தங்களையும் மனசில் சுமந்துக்கிட்டு இருந்த வேதனைகளையும் போக்கி இந்த முருகன் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். நீயே எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு உனக்கு குழப்பிக்கிட்டே இருக்காத. கொஞ்சம் இடைவெளி கொடு. எது எது எப்போ நடக்கணுமோ அதை அப்போது நடக்க வேண்டிய நேரத்தில் நான் சரியாக நடத்தி கொடுத்துட்றேன். இப்போதைக்கு நீ எதையும் யோசித்து கவலைப்படாத. மனசுக்குள்ள முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. என்னை நம்பியவர்கள் யாருக்கும் நான் ஒருபோதும் தோல்வியை கொடுக்க மாட்டேன். நீயும் வாழ்க்கையில் தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக நீ ஜெயித்தே தீருவாய். சதா சர்வ காலமும் முருகா முருகான்னு என் நாமத்தை நாவில் உச்சரிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நீ நினச்சதை விட இன்னும் இன்னும் உயரத்துக்கு உன்னை கொண்டுட்டு போக போகிறேன். கற்பனை கூட செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வ வளமிக்க வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன்னை எதிரியாக பார்த்தவங்க கூட இப்போ உனக்கு நண்பனாக தோழனாக தோழியாக மாறி போவாங்க. உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க உன் மதிப்பை உணர்ந்து உன் கூட வந்து சேருவாங்க என் செல்லமே. இத்தனை நாளாக எல்லாருக்கும் நல்லதை நினச்சி நல்ல மனசோட நீ வாழ்ந்ததுக்கான பலன் இப்போது உனக்கே திரும்ப வரப்போகுது. என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே நீ உயர்றதையும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையும் பார்த்து தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதை பார்த்து பொறாமப்பட்டு வயிறறியவங்க எல்லாருமே வாயடைச்சு போகிற அளவுக்கு உனக்கான முன்னேற்றத்தை இந்த முருகன் மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். முருகான்னு எப்போது நம்பிக்கையோடு கூப்பிட்டியோ அந்த நொடியிலிருந்தே உன் கரத்தை பிடிச்சிக்கிட்டு நான் உன் கூட தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ நினச்சதை விட நீ எதிர்பார்க்குறத விட அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னை உடைக்க நினச்ச சூழ்நிலைகள் தான் உன்னை உருவாக்குச்சு. நீ மனசு கஷ்டப்படும் போதும் தனிமையில் தவிக்கும் போது தானே வாழ்க்கையை பற்றின பல உண்மைகளை புரிஞ்சுக்கிட்ட. யாரெல்லாம் உன்னை கீழே தள்ளிவிட நினச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை தோக்கடிக்க நினச்சாங்களோ, அவர்கள் இப்போது நீ எட்ட முடியாத உயரத்தில் வெற்றி சிம்மாசனத்தில் உக்காந்துட்ட. இனிமே உன்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. இந்த முருகன் நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக இனிமே உன் வாழ்க்கை அழகானதை அற்புதமானதாக மாறியே தீரும். இனிமே அமைதியும் சக்தியும் நிறைஞ்ச ஆளாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும் ஆளாக நீ மாறப்போற. உன் நெஞ்சில் சிதறி இருக்கும் வருத்தங்களையும் உன் நம்பிக்கையை உடைத்த விஷயங்களையும் இந்த முருகன் நான் சரி செய்கிறேன். யாரையெல்லாம் நீ நம்பினியோ எல்லாரும் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்கள் அல்லவா? அதை மறக்காதே. அதுக்காக அதே ஒரு மனச்சுமையாக மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டும் இருக்காதே. யாரை நம்பினாலும் இந்த உலகம் ஏமாத்ததான் செய்யுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டினா போதும். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே இந்த முருகன் உனக்கான பணத்தை அனுப்பி வச்சிருக்கேன். இனிமே உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் கூட என்கிட்ட கேட்டீனா அதை சிறப்பாக பெரிய அளவில் விமர்சையாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். யாருக்கும் தெரியாமல் எல்லா கஷ்டங்களையும் மனசுக்குள்ளேயே போட்டு உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்க நீ எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் அனுபவிச்சேன்றது எனக்கு நல்லா தெரியும். உன் பலம் அனைத்தையும் அறிந்த இந்த முருகன் உன் பலத்தை அதிகமாக்கி உன் பலவீனத்தை காணாமல் போகச் செய்தேனேன் செல்வமே.
உன் மன தூய்மைக்கும் உன் நல்ல மனசுக்கும் சேர்த்து தான் இந்த முருகன் உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வந்திருக்கேன். நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்ற போகிறேன். உன்னை உடைத்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செய்து உன்னை மிகப்பெரிய ஆளாக உருவாக்கி உனக்கு பலமும் வலுவும் உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் சோதனைகளை எல்லாம் உன் திறமையை வெளிப்படுத்தவே நான் செஞ்சேன்றதை நான் புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னை தைரியமுள்ள ஆளாக மாற்றி இப்போது உன் திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கேன். எப்போதுமே உன் வாழ்க்கையில் நம்பிக்கை பக்திங்கிற ஒரு சின்ன ஒளி உன் மனசுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதல்லவா? அந்த நம்பிக்கையும் பக்தியும் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவிலும் எவ்வளவோ சோர்வுக்கும் சோகத்துக்கும் நடுவிலும் கூட இந்த முருகனை நம்பிதானே நீ இருந்த. அதனால தான் இருளான உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்திருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்னைக்கு என்ன நடக்கும்னு நீ ஒருபோதும் எதை யோசிச்சும் கவலைப்படாத. இன்று முதல் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வர வேண்டிய எதுவும் இனி ஒருபோதும் தள்ளி போகாது, தாமதமாகாது. உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரேன். உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது உன் வாழ்க்கை திசை மாறப்போகுது. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. உன் மனதில் இருக்கும் சந்தேகத்தை போக்கி உன் மனச்சுமையை லேசாக்கி என் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக உனக்கு அள்ளி தரப்போகிறேன். உன்னை தடுக்கும் சக்தி எதுவாக இருந்தாலும் அதை அழிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கண்ணீரையும் உன் வேதனையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த முருகன் இப்போது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இனிமே யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு உயர்ந்து முன்னேற தான் போகிற. இந்த முருகனின் துணையோட இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ மனசுக்குள்ளே அழுதுகிட்டும் வெளியில் சிரிச்சுக்கிட்டும் அனுபவிச்ச எல்லா வழியும் எனக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ மனசில் பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் உணர்ந்ததால் தான் இப்போது உனக்கு தேவையானதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடணும்னு இந்த முருகன் உன்னை பார்க்க ஓடோடி வந்தேன். நீ எல்லார்கிட்டையும் காமிக்காத மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்ச வேதனைகளையும் நீ பேசாமல் வருத்தப்பட்ட வார்த்தைகளையும் உன் கண்ணீரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ ஒன்றும் பயப்படாத. இப்போது இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் சரி செஞ்சிடறேன். உனக்கே தெரியாமல் உன் மனசுக்குள்ளேருந்து நான் தைரியத்தை வெளிக்கொண்டு வந்துட்டேன். இத்தனை காலம் நான் உனக்கு சோதனைகளை கொடுத்ததே உன்னை தைரியமான ஆளாக மாற்றுறதுக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. நீ பயந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். நீயே தளர்ந்த போதும் உன்னை தாங்கி நிற்கிற சக்தியாக இந்த முருகன் நான் இருப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கைப்பிடிச்சு வழி நடத்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் உனக்கான நேரம் வரும். நிச்சயம் நீ ஜெயிக்க தான் போகிற. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லைன்னு தைரியமாக இரு. நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன செய்ய போகிறோம், எந்த வழியில் போக போகிறோம், யாரை நம்பணும், எதை விட்டுடணுன்ற அனைத்தையும் உனக்கு நான் வழிகாட்டி புரிய வைக்கிறேன். நீ எந்த விஷயத்தையும் நல்லா யோசித்து நிதானமாக செயல்பட தொடங்கு. என் அன்பும் கருணையும் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி மாற்றும். உன்னோட வாழ்க்கை ஏன் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே என் கரங்களுக்குள்ளே தான் உன் வாழ்க்கையை நான் வச்சுருக்கேன். இனி எல்லாவற்றையும் சரி செஞ்சு நீ எதுக்கும் பயப்படாத அளவுக்கு, பதட்டம் கொள்ளாத அளவுக்கு அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு, என்னை சரணடைஞ்ச உனக்கு நல்ல வழியை காட்ட வேண்டியது
என்னுடைய கடமை அல்லவா? உன்னை தாழ்த்த நினைத்த ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்கள் தவறை புரிய வைக்கிறேன். உன் பேருக்கு களங்கம் வரும்படியாக உன் மேலே அடுத்தவங்க போட்ட பழியையும் பாவத்தையும் போக்கி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு தரேன். நீ செய்த முயற்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து உன்னை சிறப்பான வெற்றிகரமான ஆளாக நான் உருமாற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். நீ எதுக்காகவும் பயப்படாத. இந்த முருகன் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். பேரும் புகழும் பெருமையும் உன் வாழ்க்கையில் வெற்றியும் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் அமைதியான மனசோட நேர்மையான புத்தியோட இரு. தவறு செய்தால் அதை திருத்தி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. உன் காலடியை உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட விட்ட பிறகு, உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு, இனி நானே உனக்கு வழித்துணையாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு நல்ல மனசையும் நல்ல புத்தியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக உருவாக்கி காட்ட வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. இன்னையோட உன் பயம், கவலை, வருத்தம், வேதனை எல்லாமே முடிஞ்சு போய் அடுத்தடுத்து உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நீ கீழே விழுந்தாலும் அதை முடிவாக நினைக்க வேண்டாம். உன்னை மீண்டும் எழுப்பி நிப்பாட்டி எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ தனியாக இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ போகும் வழியிலும் நீ படும் கஷ்டத்திலும் உன்னுடைய போராட்டத்திலும் கூட இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த நாள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல நாளாக இருக்க போது இந்த முருகன் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என இப்போதே உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நீயே உன் சுய முயற்சியால் பெற்றுக்கொள்ளும்படி நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லே இல்லாத அளவுக்கு அனைத்தையும் நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்த்துருவேன்.